ஹை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாண்டிய ஸ்டோர்ஸ் பார்க்க போகிற பாண்டிய ஸ்டோர்ஸில் வந்துட்டு அதாவது நம்ம மீனாவுக்கும் செந்திலுக்கும் ஏகப்பட்ட யூகம் இருக்குது. 1 கிலோ 2 கிலோ இல்லை 100 கிலோ அளவுக்கு இருக்கும் போல். அதனால் இவங்க 2 பேரும் என்ன பண்ணிட்டாங்க, நம்ம செந்தில் ஒரு பக்கம் சமைச்ச வைமான்னு சொல்ல சமைச்சா வைக்க சொல்கிற இருடா பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு இவங்க வந்துட்டு இங்கே ஹாப்பியாக ஜாலியாக என்ஜாய் பண்ணி விளாண்டுருக்காங்க. செந்தில் ஃபோன் பண்ண எடுக்கவே இல்லைங்க. உடனே செந்தில் வீட்டுக்கு போய் பார்க்குறாரு, அங்கேயும் ஆள் இல்லை. உடனே சரின்ட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு கிளம்பிட்டு இங்கே வரலான்னு சொல்லிட்டு அதாவது ஃபோன் அடிக்கலான்னு சொல்லிட்டு ஃபோன் அடிக்கிறாங்க. யாருக்கு? நம்ம அவங்க அம்மாவுக்கு ஃபோன் அடிக்க. என்னடா இப்போ தான் அம்மா நினைப்பு வருதான்னு சொல்லி கேட்க, அதுக்கப்புறம் என்னடா மறந்துட்டியா, அம்னீஷியா பேஷண்ட் ஆகிட்டியான்னு அவங்க அம்மா கேட்குறாங்க. ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நீ தானே மீனாவை இங்கே இருந்துக்க சொன்ன அப்படின்னு சொன்னேன். ஓ அந்த பெட்டெல்லாம் போட்டிருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வராங்க. பெப்பர் சிக்கன் ரெடி பண்ணியிருக்கேன்டா வாடான்னு சொன்ன உடனே வந்துட்டாங்க. இதோ வந்துட்டேன் அப்படின்னு குதிக்கிறாரு. கடைசியில் பார்த்தா இவங்க நம்ம மீனாக ஹாப்பியாக இருக்கிறத பட்டு ரூம்குள்ளே கூட்டு போய் சண்டை பிடிக்கிறாரு. டேய் ஹாப்பியாக இருந்தால் அதை கேண்டா வயிறு எரியிற அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சுன்னா பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் அவங்க அம்மாட்ட விஷயத்த சொல்கிறாங்க. மீனா போய் சொல்லிட்டான்னு சொல்ல, ஏன்டி இப்படி பண்ண, போய் சொல்லிட்டு நம்ம வீட்டுக்கு தானடா வந்தா, இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கப்புறமா அவளுக்கு இங்கே இருக்கிறது பிடிச்சிருக்குன்னா விட்டுடான்னு சொல்ல, உடனே மீனா இங்கே ஹாப்பியாக இருக்கட்டும், நம்மளாம் அங்கே போயிடலாம், கோட்ரஸ் போயிடலான்னு இவங்க 4 பேரும் சேர்ந்து மொட்டை மாடியில் தூங்குறதுக்கு பதில் கோட்ரஸுக்கு போயிட்டாங்க. அங்கே பழனி சமைச்சு கொடுக்கறது என்ன, அடேங்கப்பா இவங்க சாப்பிட்றது என்ன நல்லா இருக்குப்பா, இதுக்கப்புறம் எப்படி தான் எங்கே தான் இருக்க போகிறோமோ தெரியல அப்படின்றாங்க. பிரித்து கூட்டு வந்து தான் எனக்கு ஹாப்பின்னு நம்ம செந்தில் சொல்கிறாரு. சரவணன் ஒரு பக்கம் ஏன்னா நீ இப்படி இருக்கான்னு சொல்லிட்டு அட்வைஸ் கொடுக்குறாங்க. மறுநாள் காலையில் விடியுதுங்க. விடிஞ்சதுக்கப்புறமா நம்ம ராஜ கிரவுண்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டாரு. நம்ம கதிர் கூட்டு வந்துட்டு ஓட சொன்னால் என்ன உருள்ற கிரவுண்ட்லன்னு சொல்லிட்டு நம்ம தளபதி டைலாக போட்டுவிட்டு பண்ணி நல்லா தின்றதுக்கு மட்டும் முன்னாடி வரலன்னு சொல்லிட்டு கலாய்ச்சி வர்றாரு. திட்டுறாருன்னு சொல்லிட்டு மயக்கம் போட்டு விழுந்த மாதிரி நடிக்க, இதுக்கப்புறம் உனக்கு கிரவுண்டுக்கே கூட்டு வர மாட்டாருன்னு கோச்சிக்கிட்டாரு.